Praise be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 10ஆம் மாதத்தின் முதல் நாளை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். ஒவ்வொரு நாளும் அற்புதமாக ஜெயமாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்தார். இந்த புது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த நாட்களில் நமக்காக அற்புதங்களே செய்த தேவனுடைய சமூகத்தில் இன்னும் நம்மை தாழ்த்தி நம்முடைய குறைவுகளை உணர்ந்து கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் அவருக்கு சித்தமானதை செய்ய நாம் இன்னும் ஒப்பு கொடுப்போம் வந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பெயரை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே நம்முடைய பெயர்கள் மாற்றப்படும். ஒரு சேஞ்ச் நமக்கு உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை தந்திருக்கிறார். எடுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இதுவரைக்கும் நமக்கு இருந்த பெயர்கள் அல்ல, புதிய ஒரு நாமத்தை, புதிய ஒரு பெயரை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்ன பெயர் தெரியுமா? திறப்பானதை அடைக்கிறவன் என்றும். ஹல்லேலூயா. சத்ரு எந்த வாசல்கள் வழியாக பிரவேசிக்கிறானோ, எந்தெந்த இடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ, ஆமென் ஹல்லேலூயா. சத்ரு ஒரு வழியாய் வந்தால் ஆமென் ஸ்தோத்திரம் அப்படி நாம் வாசிக்கிறோம். அவன் 7 வழியாய் ஓடி போவான். அந்த ஒரு வழியாய் வருகிற அந்த வாசல் ஹல்லேலூயா திறக்கப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் இடிக்கப்பட்டிருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் ஹல்லேலூயா பெயர் பெறுவோம். ஹல்லேலூயா. சிலவற்றை அடைக்கிறவர்களாக, சிலவற்றை திருத்துகிறவர்களாக மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். மட்டுமல்ல, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். உன்னிடத்திலிருந்து தோன்றுகிறவர்கள் என்றும் வாசிக்கும்போது நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள், நம்முடைய ஆலோசனைகளை கேட்கிறவர்கள், நம்முடைய பேச்சை கேட்கிறவர்கள், நம்முடைய பிஹேவியரை பார்க்கிறவர்கள், ஹல்லேலூயா நம்மை கவனிக்கிறவர்கள், நம்மை பார்க்கிறவர்கள், அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் சிலவற்றை கட்டுகிறவர்களாக எழுப்பப்படுவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, அப்படிப்பட்ட சுபாவத்தை, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மிடத்திலிருந்து தோன்றுகிறவர்கள் அப்படி கட்டுவார்கள் என்றால் அடுத்த வார்த்தை நாம் வாசிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். ஆனால் தலைமுறை தலைமுறையாக அதே ஆவிக்குரிய அனுபவம், அதே பொருளாதார அனுபவம், இல்லாவற்றால் அதே ஒரு சடங்கு, அதே ஒரு ஸ்தோத்திர காரியங்கள் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக அஸ்திபாரம் இருக்கிறது, ஆனால் அது நீ கட்டுவாய். ஹல்லேலூயா. சிலவற்றை கட்ட கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை கட்டுகிறவராக இருக்கிறார். இடிக்கப்பட்டதான குடும்ப வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஃபியூச்சர் காரியங்கள், நம்முடைய ஸ்டடீஸ், நம்முடைய பிஸ்னஸ், ஹல்லேலூயா ஒர்க் பிளேஸ் எல்லா இடத்துல ஒரு புதிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மாலே ஹல்லேலூயா செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதே அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம்.
யார் அப்படி விரும்புகிறார்கள்? 1ஆம் வசனத்திலே, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் திருவேன். அவன் மீறுதல் உட்பட்டிருக்கிற ஜனங்கள், பாவங்களிலே வாழ்கிற ஜனங்கள், பாவ சுபாவங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க? நியாயத்தை விட்டு விலகவில்லை, நீதியை செய்து வருகிறார்கள். தினந்தோறும் தேவனை தேடுகிறார்கள், தேவனை ஜெபிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், தேவனுடைய வழியை அறிய விரும்புகிறார்கள், நீதி நியாயங்களை விசாரித்து தேவனிடத்திலே சேர விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் மீறுதல்கள் மாறவில்லை, பாவத்திலே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆம், நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, ஹல்லேலூயா, நம்முடைய பர்சனல் லைஃபை இன்றைக்கே சோதனை செய்வோமாக. இந்த புதிய மாதத்திலே, இந்த 10ஆம் மாதத்திலே அவன் உணர்வு நமக்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனை தேடுகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் சிறுதான். ஆனால் ஏதாவது மீறுதல்கள், பாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? பாவம் என்று சொல்லும்போது என்னது? தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியங்களை நாம் செய்கிறோம், செய்ய வேண்டும் என்று சொல்கிற காரியங்களை செய்யாமல் இருக்கும். இதுதான் பாவம். அப்படி ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த நாளிலே யோசித்து பார்ப்போமாக, நிதானித்து பார்ப்போமாக, கண்டுணர்வோமாக. ஆமேன். அப்படியே நான் உண்மையாக தேவனிடத்தில் சேர விரும்புவோம் என்றார், உண்மையாய் அவரை தினந்தோறும் இன்னும் தேடுவோம் என்றார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கட்டி வைப்பார். ஹல்லேலூயா. நம்மாலே சிலவற்றை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். நம்மை கொண்டு சிலவற்றை கர்த்தர் கட்டி எழுப்புவார். நமக்கு ஒரு புதிய பெயரை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். சிலவற்றை அடைக்கிறவள் என்றும், சில பாதைகளை திருத்துகிறவன் என்றும் கர்த்தர் நமக்கு பெயரை தருகிறவராக இருக்கிறார். அதில் முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவோமாக, முதலாவது நம்மை திருத்துவோமாக, நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்டதான மாதமாக கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் ஏசத்தை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, தலைமுறையாக இருக்கிற அஸ்திபாரத்தின் மேல் நீ கட்டுவாய் சின்ன வஸ்திரத்தின்படி சிலவற்றை கட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, எங்கள் பெயர்களை மாற்றி புதிய பெயரை தந்து அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படி ஒப்பு கொடுக்கிறோங்க கர்த்தாவே. இன்னும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை தேடணும். எல்லா பாவங்கள் மீறுதல்கள் கர்த்தாவே இயேசு ரத்தத்தாலே சுத்திகரிக்கப்படுவதாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you all.